Welcome to Shakina Tutoring Children. This is a fourth lesson in Saritra Sambhavangal. Fourth lesson Maaveerar Satrasal. Okay, the first question is ராஜபுத்திரர்களின் வீரம் எத்தகையது? ராஜபுத்திரர்களின் வீரம் எத்தகையது? ராஜபுத்திரர்களின் வீரம் உலகம் அறிந்த ஒரு ஒப்பற்ற அற்புதம். உலகில் எந்த நாட்டு மக்களுக்கும் இல்லாத அதிசய ஆற்றலும் மனோதிடமும் கொண்டவர்கள் ராஜபுத்திரர்கள். நேர்மைக்கும் உண்மைக்கும் உறைவிடம் அவர்கள். நன்றி மறவாத நாயகர்கள். ராஜபுத்திரர்களின் வீரத்தை கேட்கும் கோழையும் கூட வாழ் வீச பாய்ந்து எழுவான். கேள்வி, மன்னன் ராஜாராவ் சத்ரசால் பற்றி குறிப்பு வரைக. மன்னன் ராஜாராவ் சத்ரசால் பற்றி குறிப்பு வரைக. 300 ஆண்டுகளுக்கு முன்னே நடந்தது இது. பாண்டி என்ற நாட்டின் மன்னன் ராஜாராவ் சத்ரசால். முகலாயர்களின் ஆதிக்கம் வலுவாக இருந்த காலம் அது. சத்ரசாலை சிங்காசனத்தில் அமர்த்தியவர் ஷாஜஹான். அக்பரின் பேரனான ஷாஜஹானுக்கும் வீரர் சத்ரசாலை ஆக்ராவின் கவர்னராக்கி கௌரவித்தார். மாவீரர் சத்ரசால் ஷாஜஹானுக்காக எத்தனையோ போர்களில் வெற்றி வாகை சூடி வந்திருக்கிறார். நன்றி மறவாத நல்ல வீரர் சத்ரசால் ஹராய் என்ற இனத்தை சேர்ந்தவர். 52 பேர்களில் வெற்றி கண்டு மாவீரன் என்ற பட்டம் பெற்றவர் இவர். சத்ரசால் மாவீரர் மட்டுமல்ல, அவர் ஒரு கலை உள்ளம் படைத்தவரும் கூட. ஷாஜஹானின் அடுத்த கேள்வி, ஷாஜஹானின் புதல்வர்களின் பெயரையும் புதல்வியின் பெயரையும் குறிப்பிடுக. ஷாஜஹானின் புதல்வர்களின் பெயரையும் புதல்வியின் பெயரையும் குறிப்பிடுக. மாமன்னன் ஷாஜஹானுக்கு 4 புதல்வர்கள். தாரா மூத்த மகன், ஹூஜா, மூரத், அவுரங்கசீப். ஒரு புதல்வி ஜஹனாரா. தாரா மூத்த மகன், ஹூஜா, மூரத், அவுரங்கசீப் புதல்வி ஜஹனாரா. 4வது கேள்வி, அவுரங்கசீப் எப்படிப்பட்டவர்? பதில், மாமன்னர் ஷாஜஹானுக்கு 4 புதல்வர்கள். தாரா மூத்த மகன், ஹூஜா, மூரத், அவுரங்கசீப் ஆகிய மூவரும் இளையவர்கள். தமது சாம்ராஜ்யத்தை 4 பகுதிகளாக பிரித்து 4 புதல்வர்களையும் தமது பிரதிநிதியாக இருந்து ஆட்சி புரிய அனுப்பியிருந்தார். உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜஹானின் கடைசி காலம் மகிழ்ச்சிகரமாக இல்லை. புகைந்து கொண்டிருந்த அரசுரிமை போராட்டம் ஒரு நாள் குபீர் என்று பற்றி கொண்டது. தகப்பனருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினார்கள் இளைய புதல்வர்கள். முறைப்படி மூத்தவனான தாரா சிங்காசனத்தில் அமருவதை விரும்பவில்லை. தம்பிகள், அதிலும் கூட கடைசி மகனான தந்திரசாலி அவுரங்கசீப் தானே டில்லி சிங்காசனத்தில் உட்கார திட்டமிட்டான். தான் நினைத்ததை முடிப்பதற்காக எதையும் செய்ய தயங்காத குரூர குணம் படைத்தவன் அவுரங்கசீப். 5வது கேள்வி, சத்ரசாலின் வீரம் ஆற்றல் அறிந்த அவுரங்கசீப் சத்ரசாலிடம் கேட்டுக்கொண்டதையும் சத்ரசாலின் பதிலையும். இதில் அரசுரிமை போர் ஆரம்பமான போது தென்னாட்டின் கவர்னராக இருந்தான் அவுரங்கசீப். அவனுடன் இருந்தார் சத்ரசால். மன்னர் ஷாஜஹான் தம் மைந்தர்களுக்கு காவலாகவும் துணையாகவும் பல ராஜபுத்திர தளபதிகளை அனுப்புவது வழக்கம். ராஜபுத்திரர்கள் தங்கள் படைகளுடன் இளவரசர்களுக்கு ஆலோசனைக்காரர்களாக இருப்பார்கள். அப்படி தக்காணத்தில் அவுரங்கசீப்புடன் இருந்தார் சத்ரசால். தம் தளபதி சத்ரசாலின் வீரத்தையும் ஆற்றலையும் அறிவான் அவுரங்கசீப். ஆரம்பத்தில் மன்னர் ஷாஜஹானுக்கு எதிராக தம் பக்கம் இருக்கும்படி நயமான வார்த்தைகளால் கேட்டுக்கொண்டான் அவுரங்கசீப். ஆனால் சத்ரசால் சம்மதிக்கவில்லை. நன்றி மறப்பது ராஜபுத்திரர். அடுத்த கேள்வி, சத்ரசால் தக்காணத்திலிருந்து கிளம்ப முடிவு செய்தது ஏன்? சத்ரசால் தக்காணத்திலிருந்து கிளம்ப முடிவு செய்தது ஏன்? சக்கரவர்த்தி ஷாஜஹானுக்கு அவருடைய மகன்களால் அவர் அருகே இருப்பதையே விரும்பினார் ராஜபுத்திர வீரர். தக்காணத்திலிருந்து கிளம்ப முடிவு செய்தார். சத்ரசாலின் பிடிவாதமான முடிவை அறிந்து அவுரங்கசீப் அவருடைய கூடாரத்தை சூழ்ந்து கொள்ளும்படி தம் முகலாய வீரர்களுக்கு ஆணையிட்டார்.
தம்மை டில்லிக்கு போக விடாமல் இப்படி ஏதாவது அவுரங்கசீப் செய்வான் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்த சத்ரசால் அவுரங்கசீப்பின் ஆட்கள் தம் கூடாரத்தை சூழ்ந்து கொள்ளும் முன்னமே தமது பரிவாரம் மற்றும் பொருள்களை எல்லாம் எச்சரிக்கையுடன் வெளியேற்றி விட்டார். கேள்வி: சத்ரசாலும் மற்றும் அவர் வீரர்களும் ஆரஞ்சு வண்ண ஆடை அணிய காரணம் என்ன? அவுரங்கசீப்பை எதிர்த்து இவர்கள் எவ்வாறு ஆக்ராவை வந்தடைந்தனர்? சத்ரசாலும் மற்றும் அவர் வீரர்களும் ஆரஞ்சு வண்ண ஆடை அணிய காரணம் என்ன? அவுரங்கசீப்பை எதிர்த்து இவர்கள் எவ்வாறு ஆக்ராவை வந்தடைந்தனர்? பதில்: சத்ரசால் தமது வீரர்களையும் மற்றும் ராஜ விசுவாசமுள்ள ராஜபுத்திரர்களையும் ஒன்று திரட்டினார். தங்களது நன்றி கடனை செலுத்த ஷாஜஹானுக்காக உயிரையே கொடுப்பது என்று அவர்கள் சபதம் எடுத்துக்கொண்டார்கள். எல்லாரும் ஆரஞ்சு ஆடை அணிந்தார்கள். வாழ்வு அல்லது சாவு என்ற முடிவோடு போரிடும்போதுதான் ராஜபுத்திரர்கள் இத்தகைய காவி வண்ண ஆடை அணிவது வழக்கம். இதை பார்த்த அவுரங்கசீப்பின் வீரர்கள் முதலில் திகைத்தார்கள். அவுரங்கசீப் ஆணையினால் சத்ரசாலையும் அவரது படைகளையும் எதிர்த்தார்கள். முகலாயர்கள் நர்மதை நதி வரையில் பின்தொடர்ந்து போனார்கள். நர்மதையில் அப்போது வெள்ளம் இரு கரைகளையும் தொட்டு கொண்டு ஓடியது. வெள்ளத்தினால் வெறி கொண்டு ஓடும் நதியை அவர்களால் கடக்க முடியாது, சுலபமாக மடக்கிவிடலாம் என்று மனப்பால் குடித்தார்கள் முகலாயர்கள். ஆனால் ராஜபுத்திரர்களுடைய குதிரைகள் நிகழ்த்திய சாகசங்கள் எத்தனையோ. வாளாக குத்தும் குளிர்ந்த வெள்ள நீரிலே தங்கள் குதிரைகளை விரட்டினார்கள். கம்பீரமாக கனைத்து கொண்டு குதிரைகளும் ஆற்று வெள்ளத்திலே இறங்கி நீந்தி அக்கறை சேர்ந்தன. சத்ரசாலும் அவரது சகாக்களும் பத்திரமாக ஆக்ரா நகர் போய் சேர்ந்தார்கள். துரத்தி வந்த அவுரங்கசீப்பின் ஆட்கள் ஏமாந்து போய் நின்றார்கள். அடுத்த கேள்வி: ஷாஜஹானின் புதல்வி ஜஹனாரா சத்ரசாலிடம் கேட்டுக்கொண்டதையும் சத்ரசால் செய்த செயலையும் விளக்குக. ஷாஜஹானின் புதல்வி ஜஹனாரா சத்ரசாலிடம் கேட்டுக்கொண்டதையும் சத்ரசால் செய்த செயலையும் விளக்குக. இதில் மன்னர் ஷாஜஹான் தம் புதல்வர்களின் போக்கினால் மனம் உடைந்து நோய்வாய்ப்பட்டார். புதல்வி ஜஹனாரா நோய்வாய்ப்பட்ட தந்தையின் அருகிலேயே இருந்தாள். பட்டத்துக்குரியவனான சகோதரன் தாராவிடம் அன்பு கொண்டவள் சகோதரி. தகப்பனாரின் ஆசியும் அன்புமோ மூத்த மகன் தாராவிடம்தான். ஆகவே தாராவுக்கு பலம் சேர்க்க தீர்மானித்தாள் ஜஹனாரா. தன் தம்பி அவுரங்கசீப்பிடமிருந்து தப்பி வீர சத்ரசால் ஆக்ரா வந்துள்ள செய்தி அறிந்தாள். தன்னுடைய கங்கணத்தை அவருக்கு அனுப்பி வைத்தாள். ஒரு பெண் தன் கங்கணத்தை மாற்றானுக்கு அனுப்பினால் அவன் அவளை தன் சகோதரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராஜபுத்திரர்களின் வழக்கம் இது. சத்ரசால் ஜஹனாராவை சகோதரியாக ஏற்றுக்கொண்டார். அவள் பொருட்டு தாராவுக்காக அவனது இரு தம்பிகளான அவுரங்கசீப், மூரத் ஆகிய இருவரின் பெரும் படையையும் சந்திக்க தம் இனத்தவர்களுடன் தயாரானார் சத்ரசால். அடுத்த கேள்வி: போர்க்களத்தில் தாரா செய்த செயலையும் சத்ரசாலின் வீர உரையையும் எடுத்தெழுதுக. போர்க்களத்தில் தாரா செய்த செயலையும் சத்ரசாலின் வீர உரையையும் எடுத்தெழுதுக. ராஜபுத்திரர்கள் தங்கள் வழக்கமான தீரத்துடன் போரிட்டார்கள். போர்க்களத்தில் இளவரசன் தாராவுக்கு யாரோ தவறான தகவலை தரவே தாரா தனது பட்டத்து யானை மீதிருந்து கீழே இறங்கிவிட்டான். விரோதிகளின் சதி செயல் இது. இளவரசன் தாரா யானை மீதில் இல்லாததை கண்ட போர் வீரர்கள் தங்கள் இளவரசன் இறந்து விட்டதாக பீதி அடைந்து போர்க்களத்தை விட்டு ஓட தலைப்பட்டார்கள். ஆனால் சத்ரசால் ஓடவில்லை. வீர ராஜபுத்திரராயிற்றே, தம் வீரர்களை நோக்கி கர்ஜித்தார். ஓடுபவர்கள் கோழைகள், வெறுக்கப்பட வேண்டியவர்கள். மன்னர் ஷாஜஹானின் உப்பை தின்றவன் நான். என் கால்கள் இந்த போர்க்களத்திலிருந்து நகராது. வெற்றி பெற்றால்தான் நான் யுத்த பூமியிலிருந்து உயிரோடு திரும்புவேன், நகருவேன். தங்கள் தலைவனின் இந்த வாசகங்களை கேட்ட ராஜபுத்திரர்கள் புதிய பலத்துடன் விரோதிகளை தாக்கினார்கள். கேள்வி: போர்க்களத்தில் சத்ரசாலின் சாகசங்களையும் போரில் மாண்டதையும் குறித்து விவரித்து எழுதுக. சத்ரசாலின் வாழ்க்கை எவ்வாறு முடிவு பெற்றது? சத்ரசாலின் வாழ்க்கை எவ்வாறு முடிவு பெற்றது? பதில்: சத்ரசால் தமது போர் யானை மீது ஏறி அதை நடத்தினார். ஒரு பீரங்கி அவரது யானையை தாக்கவே யானை பீதி கொண்டு திரும்பி ஓடலாயிற்று. பாண்டி வீர சத்ரசால் அதன் முதுகிலிருந்து கீழே குதித்தார். தமது அருமை குதிரையான ஜவாடியாவை
கூறல் எழுப்பி அருகே வருமாறு அழைத்தார். என் யானை புறகு முதுகிட்டு ஓடலாம், ஆனால் அதன் தலைவனான சத்ரசால் உயிரோடு ஓர் அங்குலம் கூட பின்வாங்க மாட்டான் என்று கூறி அருகே வந்த ஜவாடியாவின் மீதேறி இளவரசன் மூரத்தை தாக்கலானார். தமது ஈட்டியை மூரத்தின் மீது எறிவதற்கு ஓங்கிய அதே வேளையில் எதிரின் குண்டு சத்ரசாலின் தலையை துளைத்து கொன்றது. இந்திய சரித்திரத்தில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு மாவீரனின் வாழ்க்கை முடிவுற்றது. சத்ரசாலின் இனத்தை சேர்ந்த அத்தனை ராஜபுத்திர வீரர்களும் அந்த போர்க்களத்திலே தங்கள் ராஜ விசுவாசத்தை வெளிப்படுத்தி இளவரசன் தாராவுக்காக உயிரிழந்தார்கள். அடுத்த கேள்வி, அவுரங்கசீப்பை குறித்து ஆசிரியர் கூறும் உண்மை என்ன? அவுரங்கசீப்பை குறித்து ஆசிரியர் கூறும் உண்மை என்ன? துரோகமும் சூழ்ச்சியும் வஞ்சனையும் வெற்றி பெற்றன. தன் சகோதரர்களை எல்லாம் கொன்றுவிட்டு தாமே டில்லி சிம்மாசனம் ஏறினார் அவுரங்கசீப். தம் தந்தையை அவர் சாகும் வரையில் கைதியாகவே வைத்திருந்தார் அவுரங்கசீப். இது சரித்திரம் கூறும் உண்மை.